ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அவர்களுடைய படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அவர் வந்து பிடி சார் அப்படின்ற ஒரு படம் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதோட ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இந்த சாங்ஸ்லாம் பார்த்துட்டு தென் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு கலகலப்பான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு முக்கியமான ஒரு கதையை படத்துக்குள்ளே வச்சு சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பை முக்கியமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. ஸோ அனிகா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் லைட்டாக சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ், கொஞ்சம் காமெடி அப்படின்றது தான் நம்ம ஹிப்ஹாப் தமிழா கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் அவர் மாசாக பண்ணுவார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் உண்மையில் எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள்லாம் இது பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு காம்போ இது. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம காஷ்மீரா அவர்களும் நம்ம ஹிப்ஹாப் தமிழா அவர்களும் இவ்வளோ சூப்பரான ஒரு ரொமான்ஸ், ஒரு செமையான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு இருக்குது. ஸோ படம் வந்து எல்லா விதத்துலேயும் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா சூப்பராக ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். ஸோ எந்தவித ஒரு கிரன்ச்சஸும் இல்லாமல், எந்தவித ஒரு லேகும் இல்லாமல் படம் வந்து சூப்பராக வர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி இந்த படத்தை பற்றின அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.